நீங்கள் கேட்கவிருப்பது உருவமில்லா உணர்விது. எழுதியவர் இன்ஃபா அலோஷியஸ். ஒலிவடிவில் வழங்குபவர் கமலா நாராயணி. பகுதி 1. காலை நேர குளிர் உடலில் ஊடுருவ, அந்த அதிகாலை வேளையில் தான் தங்கியிருக்கும் லேடீஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே பெரும் பரபரப்பில் கையை பிசைந்தவாறு காத்திருந்தாள் மித்ரா. கிட்டத்தட்ட 5 அடி உயரம், மிகவும் ஒடிசலான தேகம். இவள் சாப்பிடுவாளா மாட்டாளா என மற்றவரை எண்ண வைக்கும் உடல்வாகு. அவளை பார்த்தவுடன் தெரிவது முகத்தில் உருண்டையாக கொஞ்சமாக துருத்திக் கொண்டிருக்கும் 2 கண்கள்தான். அவள் மிகவும் ஒல்லியாக இருப்பதால் அவளது விழிகள் என்னவோ அவள் முகத்தில் ஒட்ட வைத்திருப்பது போன்ற தோற்றத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது. அதற்காக அவள் அழகி இல்லை என்று அர்த்தமில்லை. இன்னும் கொஞ்சம் பூசினாற்போல் இருந்தால் பேரழகியாக இருப்பாள். ஆனால் அவளது அழகிலோ நிறத்திலோ தோற்றத்திலோ எந்தவிதமான அக்கறையும் அற்றவளாக நின்று கொண்டிருந்தாள். சொல்லப்போனால் தன் அழகையோ வனப்பையோ பேணும் எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட இருப்பதாகவும் தெரியவில்லை. அவளது அந்த அழகிய குண்டு கண்களில் இப்பொழுது பெரும் அலைப்புறுதலும் பதட்டமும் மட்டுமே குடிகொண்டிருந்தது. அந்த மாத குளிரிலும் உடல் வியர்த்து வழிந்தது. நெற்றியில் பூத்த வியர்வையை புறங்கையால் துடைத்துக் கொண்டாள். கழுத்தில் வழிந்த வியர்வையை சுடிதார் துப்பட்டாவால் ஒற்றிக்கொண்டவள் தன்னை யாரும் அந்த நேரம் கவனிக்கிறார்களா என பார்வையை சுழற்றினாள். அந்த மாதத்துக்கே உரிய பனிப்போர்வை அவளை சுற்றி படர்ந்திருக்க, அதிகாலை 4 மணிக்கு அவளை யார் கவனிக்கவாம்? ஆனாலும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பார்வை நொடிக்கொரு முறை தெருமுனையை வருட, மனமோ மத்தளத்தை விட அதிகமாக துடித்துக் கொண்டிருந்தது. நான் செய்வது சரியே கிடையாது. இப்படி செய்யாதே மித்ரா. நீ செய்வது ஒரு குடும்பத்துக்கே செய்யும் மிகப் பெரும் துரோகம். வேண்டாம். அவள் மனசாட்சி அவளை இடித்துரைக்க, மறுமனமோ, உன்னிடம் உதவி கேட்பவள் உன் தோழியாக இருப்பவள். அவளுக்கு இப்பொழுது உதவி செய்வதுதான் நியாயம். மறுமணம் பரிந்து கொண்டு வர அதையெல்லாம் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் செய்யும் இந்த செய்கையால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, 2 குடும்பங்கள் தலை குனிந்து நிற்குமே. ஒரு ஆண்மகனின் தன்மானம் அடிவாங்குமே. அவனது கௌரவம் நசுக்கப்படுமே. மனம் தவியாய் தவித்தது. இது எனக்கு முன்னமே தெரிந்திருந்தால் நான் ஏதாவது செய்திருப்பேனே. இப்படி 2 நிமிடம் சொல்லி என்னை இக்கட்டில் சிக்க வைத்து விட்டாளே. கையை பிசைந்தாள். இந்த நிமிடம் கூட அவளுக்கு உதவ முடியாது என அவளால் மறுத்துவிட முடியும். ஆனால் தோழி அவ்வளவு தூரம் கேட்கையில், இறுதியாக அவளுக்கென இருக்கும் தோழியிடம் சொல்லிக் கொண்டு கிளம்ப வேண்டும் என யாசிக்கையில் அவள் எப்படி அச்சாணியமாக மறுக்க? அப்படியெல்லாம் மறுத்து பேசிவிட மித்ராவுக்குத் தெரியாது. நேரம் கடந்து கொண்டிருக்க, பதட்டமாக தன் மணிக்கட்டில் இருந்த கைகடிகாரத்தை திருப்பி நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். ச்சே, 10 நிமிஷம்தான் ஆகுதா? எனக்கென்னவோ பல மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு. விரலில் இல்லாத நகத்தை கடித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அங்கே அவளை பிடித்துக் கொண்டிருப்பார்களோ? அதை எண்ணுகையிலேயே மனம் திக்கென அதிர்ந்து கொண்டது. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. நான் வந்துட்டே இருக்கேன் தானே ஃபோன் பண்ணா. உடனே தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். அவள் அவ்வளவு பதட்டத்தில் இருக்க, அதை குறைப்பது போல் தெருமுனையில் ஒரு வாகனத்தின் முகப்பு விளக்கு தெரிய, பார்வையை கூர்மையாக்கி வெறித்தாள். ஒருவேளை வேறு யாராவது இருந்துவிட்டால்? இந்த நேரம் நான் இங்கே நிற்பதை பார்த்தால் மனதுக்குள் சிந்தைகள் ஓடாமல் இல்லை. ஆனால் அந்த தெருவில் அவர்களது ஹாஸ்டல்தான் இறுதிக் கட்டிடம் என்பதால் சற்று தைரியமாகவே நின்றாள். அவளது எண்ணம் பொய்க்கவில்லை. அந்த வெளிச்சம் பிரகாசமாகி அவளை நெருங்கி அந்த வாகனம் நிற்க, அடுத்த நொடி அதற்குள்ளிருந்து வெளியே பாய்ந்தோடி வந்தாள் அவளது தோழி தாமரை. மித்து! ஓடி வந்து அவள் கட்டிக்கொள்ள, தானும் அவளை கட்டிக்கொண்டாள். அவள் இரவு உடையிலேயே இருப்பதை கவனித்தவள் சற்று திடுக்கிட்டாள். ஏய், இப்படியேவா வந்த? சிறு கண்டிக்கும் தொனியில் கேட்க, சற்று சங்கட்டமாக தோழியை விட்டு விலகி நின்றாள். அதற்குள் காரின் மறுபக்கமிருந்து தாமரையின் காதலன் ஜான் ஆப்ரஹாம் இறங்கி வர, சட்டென தன் குரலை தாழ்த்திக் கொண்டாள். என்னடி இது? இந்த கோலத்தில், அதுவும் கார்ல? அவள் காதருகில் வார்த்தைகளை கடித்து துப்ப, தாமரை ஆப்ரஹாமை சங்கடமாக ஏறிட்டாள். ஆப்ரஹாம் அவள் கரத்தில் ஒரு பையை கொடுக்க, அதை வாங்கிக் கொண்டவள், மித்து, உள்ளவா, நாம பேசிக்கலாம். ஆப்ரஹாமிடம் கண்ணால் விடைபெற்றுவிட்டு தோழியை தள்ளிக்கொண்டு அவளது அறைக்குள் சென்றாள். Sample complete. Ready to continue?